வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரெகுலரா நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த கோல்ட பத்தி கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா என்னோட சேனல்ல வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார், ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து ஸ்டாக் மார்க்கெட் பேசிக், அதாவது புதுசா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கான வீடியோ. கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல் இந்த சேனல் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவே உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். உங்களுக்கு கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் பேச வேண்டிய பாயிண்ட் இதுதான் சார். என்னதுன்னா டிமேட் அக்கௌண்ட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்ன்றாங்க. அதாவது எப்படி நீங்க வந்து ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சேமிப்பு கணக்குலாம் அதுல இருக்கும், உங்க சேமிக்கிற காசு. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் நீங்க வாங்குற ஷேர், அதாவது பங்குகள் வாங்குறீங்கல்ல, பங்குகளோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டோ, நீ எது வாங்கினாலும் அதை டிமெட் ஆன்லைன் பேசிஸ்ல உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். சேவிங்ஸ் பேங்க் மாதிரி இது டிமேட் அக்கௌண்ட். நீங்க கேட்கலாம் சார், டிமேட் அக்கௌண்ட்னா எங்க ஓபன் பண்றது? பாதி பேர் இது டவுட் இருக்கு. நீ எங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கியோ அங்கேயே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். எல்லா பேங்க்கும் இப்ப டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. சரி, வேற எங்க பண்றாங்க? ஏன்னா டிமேட் அக்கௌண்ட் எல்லா இடத்துலயும் இருக்கு. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லா பேங்க்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அந்த பேர்லாம் சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்களே செக் பண்ணி பாத்துங்க. புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் இருக்காங்க நிறைய பேர். சோ அவங்களுமே வந்து டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. நீங்க பேங்க்ல ஓபன் பண்றது நல்ல விஷயம் தான். தெரியாதவங்க சின்னதா பண்றவங்க, இல்ல சார் நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு செப்பரேட்டா ஒரு புரோக்கரேஜ் ஃபார்ம்லயே டிமேட் அக்கௌண்ட், நல்ல புரோக்கரேஜ் ஃபார்ம் பார்த்து ஓபன் பண்ணீங்க. இதுதான் டிமேட் அக்கௌண்ட் பத்தின விஷயம். அதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு மற்ற விஷயங்கள் தேவைப்படும். நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஆன்லைன் அக்கௌண்ட் இப்பெல்லாம் மொபைல்லயே வாட்ஸ்அப் டீடைல்ஸ் அனுப்பிச்சு ஓபன் பண்ணிடலாம். சோ உங்களுக்கு முக்கியமா தேவையானது டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும்தான் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும், முக்கியமா ஸ்டாக் மார்க்கெட்ல. வேற ஏதாவது இதை பத்தி நீங்க தகவல் வேணும், டவுட் வேணும், நீங்க கமெண்ட்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இல்லைன்னா அது விஷயமா ஷார்ட் வீடியோ கூட உங்களுக்கு போற உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன, ஏன்னா கேள்விகள் மாதிரி இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், வளவலன்னு சொல்லிட்டு போறதை விட. அடுத்த பாயிண்ட் வந்து எஸ்ஐபி. என்னது? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். பாதி பேர் எஸ்ஐபினாலே ஸ்டாக்கு, எஸ்ஐபினாலே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது சார். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்க மாதம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் 1000 ரூபாய் பேங்க்ல போட்டாலும் அதுக்கும் பேரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இல்லனா வந்து மாதம் ஒரு கோல்டு தங்கத்தை வாங்கி வைக்கிறீங்க, இல்ல கோல்டு சிட்டுக்கிறீங்கன்னா அதுவுமே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு முறை சார்ந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு முதலீடு பண்ற பிளான் இப்பதான் எஸ்ஐபி. அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடயோ ஷேர் மார்க்கெட்டோடயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ்ஐன்றது ஜெனரல் டெர்மினாலஜி, அது எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படும். அது ஸ்டாக்ல, ஷேர்ல, மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய யூஸ் பண்றாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஓகே, அடுத்த பாயிண்ட் சில பேர் கேக்குது, சார் என்ன சார் ஐபிஓ? இந்த விஷயம் கேட்பாங்க. ஐபிஓனா என்ன சார்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு நிறுவனம் நடத்திட்டு வராங்க. அதாவது நிறுவனத்தோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், பப்ளிக் லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. லிஸ்டட் மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பங்குகளாக பெற்று, பங்குகள் கொடுத்து பணத்தை வாங்கி, முதலீடு வாங்கி அது மூலமா நிறுவனத்தை வளர்ப்பாங்க. அதுக்குதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஒரு கம்பெனி லிஸ்டிங் வராங்க, ஒரு பிஎஸ்சிலயோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ இல்லைன்னா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண போறாங்க, மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அது முதலீடா பயன்படுத்தி கம்பெனி வளர்க்க போறாங்கன்னா ஐபிஓ வருவாங்க. ஐபிஓன்றது இது சம்பந்தப்பட்டதான். டவுட் தான் திரும்பி நான் சொல்றேன், கமெண்ட்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன், இல்ல ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கேட்பாங்க, சார் ஓப்பன் மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன? இப்ப ஐபிஓன்றது முதல் அந்த நிறுவனம் மக்களிடம் பணம் வாங்க வரும்போது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். இன்கேஸ் அந்த நிறுவனம் வளர்ந்த நிறுவனம், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு, எந்த பேரும் சொல்ல வரப்பட, ஏன்னா எந்த பேரை சொன்னா அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வச்சுப்பாங்க. சோ ஏதாவது பெரிய நிறுவனம், வளர்ந்த நிறுவனங்கள் ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் ஷேர். அந்த நிறுவனம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ இல்லைன்னா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயோ அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா செகண்டரி மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல வாங்குறதுன்னு வாங்க. சோ ஐபிஓக்கு அடுத்த கட்டம் அது. நீங்க கேட்கலாம், சார் பிஎஸ்சி என்எஸ்சி அது சொல்லுங்க. அதாவது இந்த பங்குகள்லாம் பரிவர்த்தனை நடக்கல, ஒருத்தர் தான் வாங்கி ஒருத்தர் கொடுக்கறது, ஒரு நிறுவனம் வந்து பப்ளிக் இஷ்யூ ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் போறாங்க, இதெல்லாம் முறை சார்ந்து நடத்துறது தான் பிஎஸ்சி என்எஸ்சின்னு வாங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட புள்ளிகளை கணக்கிடுவதுதான் சென்செக்ஸ்ன்றாங்க. ஒரு 30 நிறுவனங்கள், டாப் நிறுவனங்களோட உயர்வு தாழ்வு எவ்வளவு ட்ரேட் ஆகுறத பொறுத்து தான் அந்த புள்ளிகள் நிர்ணயிக்கப்படும். சென்செக்ஸ் இன்னைக்கு 1000 பாயிண்ட் டவுனு, சென்செக்ஸ் இன்னைக்கு 5000 பாயிண்ட் அப்பு அப்படிலாம் சொல்றாங்களே, அதான் சென்செக்ஸ்ன்றது. அது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தப்பட்டது. 30 ஷேரை பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நிப்டின்னு வாங்க.
நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகிற டாப் 50 கம்பெனியை பேஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணதான் இந்த நிப்டி. இன்னைக்கு நிப்டி பாயிண்ட் வந்து 500 பாயிண்ட் அப், இன்னைக்கு என்ன சென்செக்ஸ் பாயிண்ட் வந்து 1000 பாயிண்ட் அப் சொல்லுங்க. இதுதான் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி சம்பந்தப்பட்டது தான் நிப்டியும் சென்செக்ஸும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கேட்பாங்க, சார் என்ன சார் மியூச்சுவல் ஃபண்ட்? என்னது மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஷேர் மாதிரி இல்லாம நம்ம கிட்ட நிறைய பேருக்கு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த கலெக்ட் பண்ற ஒரு நிறுவனம், அது பேங்கா இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா இருக்கலாம், அவங்க கலெக்ட் பண்ணி அதை முதலீடு பண்ணி அதுல லாபம் ஈட்டி நம்ம கொடுப்பாங்க. அதுக்குதான் மியூச்சுவல் ஃபண்ட். அது 10,000 கோடி, 100 கோடி, 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி மக்கள் கிட்ட இருந்து ஒரு ஃபண்டா கலெக்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் ஈட்டி அவர்கள் ஒரு பங்கு அதை செய்யறதுக்கான ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுத்து நம்ம கொடுப்பாங்க. அதான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லயும் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஷேர்லயும் டிவிடெண்ட் வரும். ஷேர் டிவிடெண்ட்ன்றது அந்த நிறுவனத்தோட லாபத்தை கொடுக்குதான் ஷேர்ல வர டிவிடெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த ஃபண்ட்ல வர லாபம், அந்த ஃபண்ட் ஏதோ ஒரு கம்பெனி முதலீடு பண்ணிருப்பாங்க, அந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்கும், இல்ல அந்த ஃபண்ட் வந்து வளர்ந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி வருதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வர டிவிடெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் growth-ம் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து டிவிடெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். டிவிடெண்ட்ன்றது வர லாபத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, growthன்றது டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது அதோட 10 ரூபாய் வாங்கிட்டு போற என்ஏவினா 20, 30, 50, 100, 500 கூட போயிட்டு இருக்கும் என்ஏவி. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்டது. ஷேர்ல ஒரு டிவிடெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, அது growth-ம் கிடைக்கும். சில கம்பெனி டிவிடெண்ட் கொடுப்பாங்க, சில டிவிடெண்ட் கொடுக்காம இருப்பாங்க. இது வந்து ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதும், ஷேர்ஸ் சம்பந்தப்பட்டதும், மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்டதும். திரும்பி சொல்றேன், டவுட்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட், சார் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது ஏதாவது ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சென்செக்ஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும், இல்ல நிப்டி இண்டெக்ஸா இருக்கும், அந்த நிறுவனங்கள்ல மட்டும் முதலீடு பண்ணி எடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது மாத்தி மாத்தி அவங்க விருப்பத்துக்கான நிறுவனங்களை வாங்கி வித்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது கொஞ்சம் சேஃப்டியான ஃபண்ட், நியர் டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரிதான். சோ அது பர்டிகுலர் ஜெயிச்ச நிறுவனங்கள், ஜெயிச்ச குதிரை மேல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறது பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். அது அவ்வளவு பெரிய growth இருக்காது, நார்மல் growth இருக்கும், ஆனா சேஃப்டியும் கூட. ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சேஃப்டியான விஷயம் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஒரு பாயிண்ட் எல்லாம் கேக்குது, சார் எப்ப வாங்குறது, when to buy share? எப்ப நம்ம வந்து ஷேர்ஸ வாங்கலாம்? சார் எப்ப மார்க்கெட் டவுன்ல இருக்கோ அப்பதான் சார் வாங்கணும். அது பெரிய கம்பெனியோ சின்ன கம்பெனியோ நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்குங்க. இந்த ஷேர் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எந்த கம்பெனி மேபி அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, அந்த நிறுவனம் நல்ல பெரிய நிறுவனம், நடத்துறவர் பெரிய நடத்திட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பெரிய நிறுவனம் இன்னொரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அது மாதிரி இல்ல, எந்த ஷேர் வேணா வாங்கலாம். என்னைக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கோ வாங்கணும். நல்லா பீக்ல இருக்கும்போது எல்லாரும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க, ஏறிட்டே இருக்கணும், அப்ப போய் வாங்கினா திடீர்னு டவுனா கூட ஆக வாய்ப்பு இருக்கு. எப்ப குறையுதோ அப்ப வாங்கணும். அப்படின்னா உடனே நிறைய போய் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினா பிரச்சனை கிடையாது. இல்ல நாளைக்கே இந்த காசை போட்டு எடுத்து நான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடணும், காலேஜ் ஃபீஸ் காசு போட்டா காலினி. ஓரளவுக்கு அது முதலீடா நினைச்சுக்கலாம். இப்ப எப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, எஃப்டி இருக்கு, எனக்கு கோல்டு வாங்கி வச்சிருக்கேன், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல ரெண்ட் வர மாதிரி ரியல் எஸ்டேட் வாங்கி வச்சிருக்கேன், இல்ல லேண்ட் வாங்குறேன், இல்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு சின்ன முதலீடு கொண்டு வர்றது தவறு கிடையாது. கோல்டு வாங்குற மாதிரி இது ஒரு 500, 1000, 5000, 10,000 உங்களால என்ன முடியுமோ இன்வெஸ்ட் பண்றதுதான் புத்திசாலித்தனம். இருக்கிற காசு போய் போட்டுட்டு, வாங்குற சம்பளத்தை போய் போட்டுட்டு, இல்ல லோனை வாங்கி போய் போட்டா காலி ஆயிடும். ஓகேங்களா? எப்ப வாங்கலாம்னா எப்ப மார்க்கெட் குறையுதோ நல்ல ஷேரை வாங்கி வைக்கலாம். ஓகே, சரி எப்படி வாங்குறது, ஹவு டு பை ஷேர்ஸ்? அடுத்து சார் எப்படி சார் இந்த ஷேர்ஸை நான் வாங்குறது? நான் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ட்ரேட் பண்ணி வாங்கலாம். இல்லைன்னா நீங்க புரோக்கரேஜ் பண்ணா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து டிமாட் அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் ஷேர்ஸ் முக்கியமா வாங்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் கூட டிமாட் அக்கௌண்ட் இல்லாம பண்ணலாம், ஆனா ஷேர்ஸ் டிமாட் அக்கௌண்ட் இல்லாம வாங்க முடியாது. ஓகே, அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எனக்கு பிடிச்ச கொஸ்டின் என்னன்னா, ட்ரேடிங்கா இன்வெஸ்ட்மெண்டா? திரும்பி காமிக்கிற பாத்துங்க, ட்ரேடிங்கா இன்வெஸ்ட்மெண்டா? நான் அட்வைஸ் பண்ற, தயவு செஞ்சு ஷேர் ட்ரேடரா மட்டும் மாறிடாதீங்க. உங்களுக்கு பிபி வந்துடும், மண்டை வெடிச்சிடும், நீங்க இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவீங்க. ஷேர்ல ட்ரேட் பண்ணி சம்பாரிச்சான்னு யாரும் வராதிங்க. எவனா அட்வைஸ் பண்ண வச்சு கேட்காதீங்க. முதலீட்டாளரா வாங்க, இன்வெஸ்டரா வாங்க. எங்க உலகத்திலேயே புகழ்பெற்றவங்க வாரன் பஃபெட், அவரே முதலீட்டாளர் சொல்றாங்க, அவர் வந்து ட்ரேடர் சொல்றது இல்ல. நிறுவனத்தோட பங்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைப்பாரு, நிறுவனம் வளரும், அந்த நிறுவனம் டேக் ஓவர் பண்ணுவாரு, டிவிடெண்ட் கிடைக்கும், இல்ல வேற யாருக்கா விற்பாரு. இன்வெஸ்டர், ட்ரேடரா வந்துடாதீங்க, நீங்க காலி. போட்ட காசுலாம் நம்ம நம்பிக்கையோட இருக்க முடியாது. முதலீடு பண்ணுங்க, அந்த காசு வரனால பரவாயில்லன்னு அதை போட்டு வைங்க. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் தான் இருந்தேன். நடுவில் ஒரு வாட்டி வந்து கமோடிட்டின்னு ஒரு விஷயம் வந்தது, அது ட்ரேட் தான் பண்ண முடியும், இன்வெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. அதுல போய் தேவையில்லாம மூக்க நோச்சு ஒரு 4 லட்சம் ரூபாய் காசு காலி பண்ணுவேன் நான் ஒரு ஆள். சொன்னா அதான் சொல்றேன், அனுபவம் சொல்றேன்.
ட்ரேடரா யாரும் வராதீங்க, இன்வெஸ்டரா வாங்க. ஒரு 500 ரூபாய் போட்டு வைப்போம், அது இன்னைக்கு 600 ரூபாய் ஆகும், 700 ரூபாய் ஆகும், திடீர்னு 0 வரும், இல்ல 100 ரூபாய் ஆகும், பரவாயில்ல. மேல வரும்போது லாபம் சம்பாரிச்சிக்க வேண்டியதான். மேபி அதுக்கு டிவிடெண்ட் கொடுத்தா வாங்கிக்கலாம், இல்ல நல்லா வளர்ந்துருச்சுன்னா வித்து காசாக்கிக்கலாம். ஆனா அதை வித்து காசாக்கி பணம் சம்பாதிக்கணும், டெய்லி நான் வாங்கி விற்பேன், இல்ல 2 நாள் கழிச்சு விற்பேன், 10 நாள் கழிச்சு விற்பேன், தயவு செஞ்சு போவாதீங்க. ட்ரேடரா யாரும் போவாதீங்க, இன்வெஸ்டரா மட்டும் இருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். ஓகே, அது இப்போ 10 நிமிஷம் பேசிட்டேன், நான் இன்னும் 2-3 நிமிஷம் இந்த வீடியோ முடிச்சிடறேன். அடுத்த வீடியோல மத்த தகவல் சொல்றேன். இருந்தாலும் இப்போ வந்து கடைசியா பார்க்க போறது பாண்ட். பாண்ட் அப்படின்னா இத சாவரன் கோல்டு பாண்ட் சொல்றாங்க, கவர்மெண்ட் கொடுக்கறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் பாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அது கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ் இருக்கு, பிரைவேட் கம்பெனிஸ் வராங்க. அதாவது ஷேரை விட இது கொஞ்சம் பெட்டரானது. முதல் கம்பெனி நஷ்டம் அடையுதுன்னா ஃபர்ஸ்ட் பாண்டு ஹோல்டர்லாம் காசு கொடுத்துரும், அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் கிட்டே வரும். ஸோ அதனால கொஞ்சம் சேஃப்டியானது, ஹையஸ்ட் க்ரோத் தான் 10% 15% கொடுக்கும். அதான் பாண்ட்ஸ் சொல்றாங்க. அதுல கவர்மெண்ட் பாண்ட்ஸும் இருக்கு, பிரைவேட் பார்ட்டிஸ் பாண்ட்ஸும் இருக்கு, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி பாண்ட்ஸ் இருக்கு, நிறைய பாண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி மேபி டவுட்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, சொல்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு பேசிக்கான ஸ்டாக் மார்க்கெட் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, ஒரு லேமேன், ஒரு 10th படிச்சவன், டிகிரி படிச்சவன் தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோ. பெரிய பெரிய மாஸ்டர் ட்ரேட் பண்ண கிடையாது, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ பார்க்காதீங்க, அவர்கள்லாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் ETF. என்னது? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ண என்ன? ஏதாவது ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, கோல்டு அது மாதிரி. அதோட பேக்கப் பண்ணி அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது எவ்ரிடே ட்ரேட் ஆகாது, எண்ட் ஆஃப் தி டே தான் அந்த NAV நெட் அசெட் வேல்யூன்னு வருவாங்க. ETF எப்போனா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும், மார்க்கெட்ல வாங்கலாம். அது ஏதாவது ஒரு கமோடிட்டியவோ இல்ல ஏதாவது ஒரு இண்டெக்ஸையோ ஃபாலோ பண்ணதான் ETF சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் சொல்லுவாங்க. அதுவே நியர் டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அது ஒரு விஷயம். டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய கோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட், அதாவது என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா அதாவது ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை, இதை பத்தி தான் பேசியிருப்பேன். தேங்க்யூ ஆல், காட் பிளஸ் யூ ஆல். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ so much.